ஐபிஎல் பிளே ஆஃப் சினரியோ. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் லக்னோ தோத்தனால பார்த்தீங்கன்னா அப்படியே ரேஸை விட்டு வெளியே போயிட்டாங்க. எலிமினேஷன் இன்னும் போடல, பேரை தான் போடலையே தவிர அதை தாண்டி இதுக்கு மேலே இங்கிருந்து ரொம்ப கஷ்டம். இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது, ஜெயிச்சாங்கன்னா 14 பாயிண்ட்ஸ் போவாங்க. பட் 14 பாயிண்ட்ஸ் போவாங்க அப்படிங்கிறத தாண்டி அந்த ரன் ரேட் அதெல்லாம் பாதாளத்தில் இருக்குது. ஸோ ஒரு 200-250 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்கன்னா மேபி அப்போ ஏதோ சான்ஸ் இருக்கும். ஸோ அது மேத்தமெட்டிக்கலி இம்பாசிபிள் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து லக்னோட ஹோப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. அந்த இன்னொரு சைடில் டெல்லியும் பார்த்தீங்கன்னா லீக் ஸ்டேஜ் மேட்சையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. ஸோ 14 பாயிண்டோடு இருக்காங்க. அவங்களுக்கும் அதே பிரச்சனை தான். ரன் ரேட் ஒரு ப்ளஸில் இருந்து ஒரு +400 +300 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட ஏதோ மேபி ஒரு சான்ஸ் இருக்கும். பட் மைனஸில் இருக்கிறனால டெல்லிக்குமே பார்த்தீங்கன்னா அதை கோட்டை பிள்ளைங்க அடிக்க மாட்டானுங்க. என்ன லக்னோவோ தெரில. அந்த இன்னொரு சைடில் குஜராத் டைட்டன்ஸ் அவங்க அநியாயத்துக்கு மேபி அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தா ரிசல்ட் என்னவா இருக்குன்னு சொல்லி தெரியல. மேபி அந்த மேட்ச் நடந்து அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்களுமே இந்த பிளே ஆஃப் ரேஸில் இருந்திருப்பாங்க. திடீர்னு மழை சம்பந்தமே இல்லாமல் மழை பெஞ்சு நின்று போன மேட்ச்சுக்கு க்ரௌடுக்கு போய் டாட்டா கொடுத்துட்டு வந்தாங்க. முக்கால்வாசி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. மேபி லக்னோ இங்கேருந்து ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஒரு ஹோப் இருந்திருக்கும். பட் ஒன்றும் இல்லை. அதான் டெல்லியும் பார்த்தீங்கன்னா கதை முடிஞ்சிச்சு. ஸோ இங்கேருந்து தோத்தனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிட்டாங்க. அது என்ன காரணம்னா ஆக்சுவலாக ஆல்ரெடி கேகேஆர் குவாலிஃபை ஆச்சு. இன்னும் பொறுத்தவரை இன்னும் 3 ஸ்பாட் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருந்து. லக்னோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி 2 மேட்சஸ் பெண்டிங்கில் இருந்து. 2மே ஜெயிச்சாங்கன்னா 16 பாயிண்ட்ஸ் வந்துடுவாங்க. இன்னொரு சைடில் ஹைதராபாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மேட்ச் பெண்டிங்கில் இருந்தது. அவங்க 16 பாயிண்ட் வந்துடுவாங்க. அதே மாதிரி சிஎஸ்கேவும் பார்த்தீங்கன்னா 14 பாயிண்டில் இருக்காங்க. இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது, ஜெயிச்சா 16 வந்துடுவாங்க. ஸோ இப்போ லக்னோ ஒரு மேட்ச் தோத்ததுனால பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஹைதராபாத் ஸோ இவங்க 2 பேருக்கு தான் 16 பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காரு. ஆல்ரெடி ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா 16 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. சொன்னால் அப்படியே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிட்டு ஒரு பக்கம் குவாலிஃபை ஆனாலுமே அவங்களோட பொசிஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ண ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒன்று டாப் 1ல் முடிப்பாங்க, இல்லை டாப் 2ல் முடிப்பாங்க. 3rd பொசிஷன் 4th பொசிஷன் வர சான்ஸே கிடையாது. ஆல்ரெடி 19 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஆர்ஆர் மேபி 2 மேட்ச் இருக்குது. அந்த 2 மேட்சுமே ஜெயிச்சாலும் 20 பாயிண்ட்ஸ் வந்துடுவாங்க. ஸோ ஆர்ஆர் ஃபஸ்ட்டு, கேகேஆர் செகண்ட். அதை தாண்டி 18 பாயிண்ட்ஸ் எடுக்கிற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எந்த டீம் கட்டியும் எஸ்ஆர்கேச் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அவங்க 2 மேட்ச் ஜெயிச்சா கூட 18 பாயிண்ட் தான் வருவாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி கேகேஆர் 19ல் இருக்கிறனால கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் 1 அவங்க தான் ஆட போகிறாங்க. இன்னொரு சைடில் ஆர்ஆருக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்குது. 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட பார்த்தீங்கன்னா 18 பாயிண்ட். 2 மேட்ச்சுமே மேபி ஜெயிச்சாங்கன்னா ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக குவாலிஃபயர் 1 ஆடுவாங்க கேகேஆர் கூட. ஒரு மேட்ச் தோத்துட்டாங்கன்னா ஒருவேளை ஆர்ஆர் ஒரு மேட்ச் தோற்று எஸ்ஆர்கேச் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா மேபி ரன் ரேட் பேஸில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்கேச் கேகேஆர் கூட குவாலிஃபயர் 1 விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் குவாலிஃபயர் 1க்கான சினாரியோ. மீதி இருக்கக்கூடிய சிஎஸ்கே, அதுக்கப்புறம் ஆர்சிபி, அப்புறம் மேலே சொன்ன அந்த சினாரியோ படி ஒன்று ஆர்ஆர் இல்லை எஸ்ஆர்கேச் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் கேகேஆர் கூட குவாலிஃபை ஆகிருப்பாங்க. மீதி ஒருத்தர் தான் இந்த பக்கம் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி சைடில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி 3 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த 3rd and 4th பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷன் இருக்கும். இங்கேயுமே ஹைதராபாத் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க. இல்லை என்ன பிரச்சனைனா நீ வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் குவாலிஃபை ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்களே அந்த மாதிரி டீம்ஸ் வருவாங்க. இன்னொரு சைடில் ஃபுல் அண்ட் ஃபுல் எலிமினேட் ஆன டீம்ஸ் தான் ஆட போகிறாங்க. ஸோ அதனால் ஒருத்தர் தோக்கிறதுனால இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் அப் போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ டேரெக்டாக அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் அந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியும். எஸ்ஆர்கேச் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு 16 பாயிண்ட் எடுத்தால் கன்ஃபார்ம் குவாலிஃபிகேஷன். ஆல்ரெடி அவங்க 14ல் இருக்கிறனால ஒன்று குஜராத் டைட்டன்ஸோட வருது, இன்னொன்று பஞ்சாப் கிங்ஸோட வருது. ஸோ இந்த 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிடுவாங்க. இன்னொரு சைடில் சிஎஸ்கேவோட நிலைமை அண்ட் ஆர்சிபியோட நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆல்ரெடி 14 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. கடைசி மேட்ச் May 18 ஆர்சிபி கூட. ஸோ அந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 16ஓட மேலே குவாலிஃபை ஆவாங்க. டாப் 2 வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. மேபி அப்படி வரணும்னா ஆர்ஆர் இருக்கிற 2 மேட்சும் பார்த்தீங்கன்னா தோக்கணும். அதே மாதிரி எஸ்ஆர்கேச் ஒரு மேட்ச் தோக்கணும். ஸோ இந்த சினாரியோ மேபி நடந்துச்சுன்னா சிஎஸ்கே மேபி பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் 1 கேகேஆர் கூட ஆடுற மாதிரி இருக்கும். பட் ராஜஸ்தான் முன்னும் ஓகே, 2எல்லாம் கண்டினியூவாக தோப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ சிஎஸ்கே பொறுத்தவரை 3rd பொசிஷனில் முடிக்கலாம், இல்லை 2nd பொசிஷனில் பார்த்தீங்கன்னா முடிச்சு குவாலிஃபயர் 1 ஆடுற மாதிரி. இன்னொரு சைடில் ஆர்சிபியோட ஸ்டேஜ் எந்த மாதிரி இருக்குன்னா அவங்க 12 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. இங்கே ஆர்சிபிக்கும் மற்ற டீமுக்கும் டிசியும் பார்த்தீங்கன்னா 14 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி எல்எஸ்டியும் 12 பாயிண்ட்ஸில் தான் இருக்காங்க. அதே 13 மேட்ச். பட் ஆர்சிபி உசுரை எது காப்பாற்றுச்சுன்னா அந்த ரன் ரேட் தான். இங்கே தான் மேபி ஆர்சிபி ஒரு வேளை அந்த ஒரு ரனில் தோத்தாங்க கேகேஆரோட ஏதாவது பண்ணி எப்படியா ஜெயிச்சிருந்தாங்கன்னா இங்கே நடக்கிற மேட்ரே வேறு. ஆர்சிபி டேரெக்டாக சிஎஸ்கேவோட ஜெயிச்சாங்கன்னா உள்ளே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நடந்துருப்பாங்க. அந்த மேட்ச் தோத்தனால இப்போ 12 பாயிண்டோடு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க குவாலிஃபை ஆகணும்னா
ஹைதராபாத் வந்து இப்போ இவங்க குவாலிஃபை ஆகும்னா ஆல்ரெடி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ இன்னும் மிச்ச பெண்டிங் இருக்கிற ஸ்பாட்டு 2 தான். அதன்படி ஆர்சிபி குவாலிஃபை ஆகணும்னா எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் 2 மேட்ச் இருக்குது. மேபி எஸ்ஆர்ஹெச் அந்த 2 மேட்சுமே தோத்தாங்கன்னா ஆர்சிபி வந்து சிஎஸ்கேவோட மேட்ச்சில் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா டேரெக்டாக குவாலிஃபை ஆயிடுவாங்க. இல்லை எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தோத்தாங்க. அந்த சினாரியோவில் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆஃப் இது போயிடுவாங்க. பட் அங்கேயுமே சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போதைக்கு ஆல்ரெடி 2 ஸ்பாட் பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிற 2 ஸ்பாட் தான். ஸோ இதில் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி 3 பேர் இருக்காங்க. சிஎஸ்கே குவாலிஃபை ஆகணும்னா சிம்பிள் தியரி ஆர்சிபியோட அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆயிடுவாங்க 16 பாயிண்டோட. இல்லை ஒரு வேளை வந்து மேட்ச் தோத்துட்டா கூட அங்கே கூட பார்த்தீங்கன்னா மேபி ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேட்ச் எப்படியாவது க்ளோஸாக கொண்டு போய் தோத்துட்டாங்கன்னா ஸ்மால் ரன் டிஃப்ரென்ஸில் அங்கே சிஎஸ்கேட்ட ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரன் ரேட் இருக்குது. ஸோ மேபி ரன் ரேட் பேஸ் பண்ணி சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா வந்து தோத்தா கூட குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இன்னொரு சினாரி எடுத்து பார்த்தோம்னா எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் இருக்குது. 2 மேட்சுமே எஸ்ஆர்ஹெச் தோற்று போய் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சில் வந்து ஆர்சிபி ஜெயிச்சாங்கன்னா ஆர்சிபி 14 பாயிண்ட்ஸில் வந்துடுவாங்க. அதே மாதிரி ரன் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு சைடில் வந்து ஆர்சிபி குவாலிஃபை ஆயிடுவாங்க. இன்னொரு சைடில் எஸ்ஆர்ஹெச் 2 மேட்ச் தோக்கும்போது ரன் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து கம்மியாயிரும். ஸோ 14 பாயிண்ட்ஸில் அவங்க இருந்தாலுமே ரன் ரேட் பார்த்தீங்கன்னா மேபி க்ளோஸ் டு 0.1 இல்லை 0.2 மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போகிறதுக்கான சான்ஸ். அப்படி இருக்கிற ஸ்டேட்டில் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்சில் வந்து மேபி வந்து சிஎஸ்கே க்ளோஸாக கொண்டு போய் தோற்று போனாங்கன்னா ரன் ரேட் பேஸ் பண்ணி 3rd ஸ்பாட்லேயோ இல்லை வந்து 4th பொசிஷன்லையோ பார்த்தீங்கன்னா வந்து மேபி குவாலிஃபை ஆக சான்ஸ் இருக்குது. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்சுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிடும். பிகாஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பார்த்தீங்கன்னா முன்னாடியே முடிஞ்சிடும். பிகாஸ் எஸ்ஆர்ஹெச்சோட ஒரு மேட்ச் வந்து முன்னாடியே முடிஞ்சிருது ஜிடியோட. ஸோ அந்த மேட்ச் மேபி ஹைதராபாத் வந்து தோத்துட்டாங்கன்னா அங்கேருந்து சிஎஸ்கேவும் சரி ஆர்சிபி சரி 2 டீமுக்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து உள்ள பிளே ஆஃப்குள்ளே பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த எல்லா சினாரியுமே ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு போவாங்க. ஸோ ஆர்சிபி பொறுத்தவரையும் ஹைதராபாத் வந்து தோக்கணும். இல்லை ஒரு வேளை அவங்க தோக்கலைனா கூட வந்து இவங்க கன்ஃபார்மாக சிஎஸ்கேவோட ஜெயிச்சாகும். யார் தோத்தாலும் தோக்கலன்னா ஆர்சிபி அடுத்த மேட்ச் சிஎஸ்கேவோட ஜெயிச்சா மட்டும்தான் குவாலிஃபிகேஷனுக்கான வாய்ப்புகள். பட் சிஎஸ்கேக்கு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து தோத்தா கூட மேபி கேமை க்ளோஸாக கொண்டு போனாங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்குது குவாலிஃபை ஆக. அண்ட் தென் இந்த விஷயம் சிஎஸ்கேக்கு நடக்கணும்னா ஹைதராபாத் வந்து 2 மேட்சுமே தோக்கும். இல்லை ஹைதராபாத் ஒரு மேட்ச் தோத்து ஆர்சிபியோட பயங்கர க்ளோஸாக கொண்டு போய் வந்து சின்ன மார்ஜினில் ஜெயிச்சாங்கன்னா 4th பிளேஸில் பார்த்தீங்கன்னா மேபி வந்து சிஎஸ்கே குவாலிஃபை ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிளே ஆஃபுக்கான ஒவ்வொரு டீமோட சினாரியோ இருக்கிறது. மேபி ஜிடியோட மேட்ச் வந்து மழை பெய்யாமல் இதாக இருந்துச்சுன்னா அவங்களும் ஒரு மாதிரி க்ளோஸில் வந்திருப்பாங்க. எல்எஸ்டி அடிக்கவே மாட்டேங்கிறானுங்க. இவனுங்க குவாலிஃபை ஆகி உள்ளேயே ஃபைனல் ஆடின அவுட் ஆக கூட அப்போ கூட கப் அடிக்க மாட்டாங்கப்பா. பவுலிங்கும் சரியில்லை, பேட்டிங் அதை விட மோசமாக இருக்குது. எதுவுமே சரியில்லைன்னா இவ்வளோ மோசமாக இருந்து எப்படி இவ்வளோ தூரம் வந்தாங்கன்னு தெரியல. டெல்லி கூட ஃபார்ம் ஆகிட்டாங்க கடைசியில். ஒரு டீமில் ஏதாவது ஒரு விஷயம் நல்லாயிருக்கும், எதுவுமே ஒன்று கூட தெரியல கைஸ். ஃபீல்டிங் அதையும் சொல்ல போகிறானுங்க. சரி, இந்த சினாரியோஸில் உங்களுக்கு எந்த சினாரியோ நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பட் எனக்கு தெரிஞ்ச ஹைதராபாத் அந்தளவுக்குலாம் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க 2 மேட்சுமே ஒன்று ஜிடியோடு இருக்குது, இந்த பஞ்சாபோடு இருக்குது. இல்லை என்ன ஒரு ஹைலைட்னா ஜிடியோடு இருக்கிற மேட்ச்சு ஹைதராபாத்லேயே நடக்குது. சும்மாவே அவங்க 200 அடிப்பாங்க. ஸோ ஹைதராபாத் அப்படிங்கிறனால வந்து அங்கேயே எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் அடுத்த பஞ்சாப் மேட்சும் ஹைதராபாத்தில் தான் இருக்குது. அப்படிங்கிறனால வந்து 2 ஹோம் கண்டிஷன் மேட்ச்சு. ஸோ கன்ஃபார்ம் மினிமம் ஒன்றாச்சும் ஜெயிச்சிருவாங்க, அவ்வளோ மோசமாக போகாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆர்சிபி கன்ஃபார்மாக வந்து ஜெயிச்சா மட்டும்தான் உள்ளே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அதில் கூட க்ளோஸ் மார்ஜினில் போய் ஜெயிச்சாங்கன்னா தேராது. ஏன்னா சிஎஸ்கே ஒரு மாதிரி நல்ல ரன் ரேட்டில் இருக்காங்க. ஸோ மேட்சை தோற்று கூட சிஎஸ்கே உள்ளே போக சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் இந்த அக்செப்ட் என்ன சொல்லுவாங்க ஆஸ்பெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு எது வந்து நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, தென் எதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த டாப் 4 யார் வந்தால் நல்லாயிருக்கும், குவாலிஃபை 1 குவாலிஃபை 2 தென் வந்து எலிமினேட் யார் ஆனால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுருங்க. பாய், ரொம்ப